ரோஹிணி, என்னாச்சு? நேத்துல இருந்து உன் முகமே சரியில்லையே. ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஐயோ இல்ல நீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ப முடியலையே. இல்ல, சாப்பிட கூப்பிடும் போது கூட தலைவலிக்குதுன்னு சொல்லி எங்க கூட வராம அவாய்ட் பண்ணிட்ட. பேக்ல சர்டிபிகேட் போட்டோலாம் வச்சிருக்க. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் சால்வ் பண்றேன். ஐயோ நீ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்துச்சு, அதான் நல்லா இருக்கேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இங்க பாரு ரோஹிணி, உங்க அண்ணன் உங்க 2 பேர் மேலயும் உயிரையே வச்சிருக்காரு. உனக்காக பரிகாரம் பண்ணலாம் வந்திருக்காரு. அதுவும் ஒரு வாய் கூட சாப்பிடாம பச்சை தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் விரதம் இருக்காரு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக அவர் அவரையே வருத்திக்கிட்டு அவர் தவா இருக்கிற மாதிரி இருந்து உனக்காக இந்த பரிகார பூஜையை பண்றாரு. இதெல்லாம் உனக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா சில நேரத்துல நம்ம புத்தியும் மனசும் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த கூட நம்மள மறக்கடிச்சு தப்பா ஏதாவது முடிவெடுக்க வச்சிரும். நீ அப்படி ஒரு முடிவெடுப்பன்னு நான் உன்கிட்ட சொல்லல. என்னவோ இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன். உட்காரு. ஆதிரி, 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 என் புருஷனை காணோம். இந்த ரெசார்ட் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். இங்க பார் சத்யா, என்ன விளையாடுறியா? மரியாதையா போயிடு. அக்கா, ஏன்க்கா நான் தாலி விஷயத்துல விளையாடுவேனா? நான் உண்மையதான்க்கா சொல்றேன். கார்த்திய காணோம்க்கா. அக்கா, என் தாலி மேல சத்தியமா சொல்றேன், அவரை காணோம்க்கா. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு இந்த தாலி நிலைக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு ஜாதகம் பார்த்தாங்க. அப்ப என் கழுத்துல கட்டுற முதல் தாலி நிலைக்காதுன்னு ஜோசியர் சொன்னாங்க. நிலைக்காதுன்னா என்னக்கா அர்த்தம்? தாலி கட்டின புருஷன் அல்பாயுசுல உயிரை விட்டுருவாருன்னு தானே அர்த்தம். அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. கார்த்திக் அநியாயமா அல்பாயுசுல செத்து போயிட்டா இந்த தாலி என் கழுத்துல இருந்து இறங்கிருமா? சொல்லுங்கக்கா, அக்கா சொல்லுங்க. என் பூவும் பொட்டும் பறி போயிருமாக்கா? வாழ வேண்டிய வயசுல எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம நான் என் புருஷன் கார்த்திய அநியாயமா பலி கொடுத்துருவேனா? சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. ஏய் போதும், நிறுத்துறி. இந்த மாதிரி அழுதுகிட்டே சொன்னா உடனே நான் நம்பிடுவேன் நினைச்சிட்டியா? சரி, அழமா நான் சொல்றேன். கார்த்திய காணோம். அவரை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? இங்க இருந்து போறதுக்குள்ள ஒரு உயிர் போகும்னு சொன்னனே, அது கார்த்தியோட உயிரா இருக்குமோ? ஏய், உண்மையை சொல்றி. என்ன பண்ண கார்த்திய சொல்றி? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்னமோ சொன்ன, உன்னை மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்னு இப்ப நான் பண்ணிட்டல, அதுவும் சிறப்பா பண்ணிட்டல. உன்னால முடிஞ்சா கண்டுபிடி. ஏய், அதுவும் உயிரோட கண்டுபிடிக்கிறியா இல்ல பணமா கண்டுபிடிக்கிறியான்னு பாக்கலாம். சத்யா, சும்மா நிறுத்து. தேவையில்லாம கத்தாத. நீ வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் கார்த்தியோட உயிருக்கு ஆபத்து. முடிஞ்சா அவனை உயிரோட கண்டுபிடிச்சிட்டு என் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டு. உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட இந்த கொலவெறிக்கு கார்த்தி மட்டும் இல்ல, என் குடும்பத்துல இருக்கிற யாரையும் நான் பலியாக்க விட மாட்டேன். கார்த்திய உயிரோட உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் பாரு. என்ன கௌஷிக், ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கீங்க? பேசணும் தான், எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலையே. என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? தனுஷா, சிம்புவா? விக்ரம். விக்ரமா?
ஆ, என்ன இவ நம்ம ஒண்ணு கேட்டா ஆப்ஷனே இல்லாதத சொல்றா. ம், சொன்னா என்ன, நாமளும் அவன் ரூட்லயே போய் பிக்கப் பண்ற வேண்டியதுதான். ஓ வாவ், விக்ரமா எனக்கும் பிடிக்கும். இஸ் a multiple talented actor. அந்த திருநெல்வேலி அல்வா சாங்லாம் வேற லெவல்ல பண்ணிருப்பார்ல. எனக்கு அவரோட பிசிக்கும் பிடிக்கும், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் பிடிக்குங்க. ம். சரி நான் வரேன். ஆனந்தி ஆனந்தி, இன்னும் என்ன? இன்னும் என்னவா? இனிமேதாங்க எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு? அது உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? ஹ, ஏன் கேக்குறீங்க? ஆ, இல்ல இனிமே நாம ஒரே ஃபேமிலி. ஹ? இல்ல ஒரே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, அதான் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, நத்திங். அது ஒயிட் பிடிக்கும். ஒயிட்டா? வெரி குட் ஆனந்தி. ஆமா, ஒயிட் ஏன் பிடிக்கும்? என்ன காரணம்? பிடிக்காததுக்கு காரணம் சொல்லலாம், பிடிச்சதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? பிடிச்சதே ஒரு பெரிய காரணம் தானே. வாவ், வாட் அ டெஃபினிஷன். அசத்திட்டீங்க போங்க, சூப்பருங்க. சத்யா கார்த்தி என்ன பண்ணான்னு தெரியலையே. கார்த்தியோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆதிரை, ஆ, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? கயல், நீங்க கார்த்தி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே, ஏன் என்னாச்சு? ஐயோ, கார்த்திய காணோம் கயல். ஏய், என்ன கார்த்திக் என்ன சின்ன குழந்தையா எங்கேயாவது போறதுக்கு? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாரு. இல்ல கயல், உங்களுக்கு தான் சத்யாவை பத்தி நல்லா தெரியும்ல. என் குடும்பத்தை நிம்மதி இல்லாம ஆக்கணும்னு அவ தான் ஒவ்வொரு நிமிஷமும் துடியா துடிச்சிட்டு இருக்காளே. இப்ப அவ என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னா? நீ வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் கார்த்தியோட உயிருக்கு ஆபத்து. முடிஞ்சா அவனை உயிரோட கண்டுபிடிச்சிட்டு என் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டு. போ. கார்த்தி, நான் ரெசார்ட் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம் கயல். இப்போ சத்யா சொன்னாங்கிறதுக்காக நீ ஏன் தேவையில்லாம கார்த்தியை தேடி அலைஞ்சிட்டு இருக்க? நாம இப்பவே சத்யாவை போய் பாப்போம். அவ வாயாலேயே கார்த்தி எங்க இருக்காங்கிற உண்மையை வர வைப்போமே. இல்ல கயல், சத்யா கிட்ட போய் நாம இப்ப கேட்டோம்னா அவ பெரிய பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிருவா. பிரபு வேற விரதத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப மட்டும் சத்யா பிரச்சனை பண்ணா அது அவருக்கு பெரிய மன உளைச்சலா ஆயிடும். அதனால என் குடும்பத்தோட நிம்மதி, சந்தோஷம்னு எல்லாமே கெட்டு போயிடும். சோ சத்யா கிட்ட பிரச்சனை பண்ணாம கார்த்தியை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதா பெட்டர். சரி, கார்த்தியை தேடணும் அவ்வளவுதானே? வா. வாங்க போலாம். சரி, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டீங்கல்ல, நான் கிளம்பட்டுமா? ஐயோ, என்ன ஆனந்தி, உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த நான் கேட்கவே இல்லையே, அதுக்குள்ள கிளம்பட்டுமான்றீங்க? சரி, கேளுங்க.